ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பிபிசியில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பெரும் சர்ச்சையாக இருக்குது. அதனால பாலிவுட் வட்டாரத்தில் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். குறிப்பாக அருணா கோன்சாமி கூட வந்து அவரோட பிரைம் டைமில் வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி ரொம்ப தாக்குற வகையில் வந்து பேசியிருக்கிறாரு. அரே பாரத் மே रहना है तो नेशनलिस्ट होना होगा. ये व्हाट इज दिस? அப்படி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிபிசியில் ஏஆர் ரஹ்மான் சொன்னார்? பிபிசி இன்டர்வியூ வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசைத்துறை அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நீண்ட இன்டர்வியூ பிபிசி ஏஷியாவில் ஏறத்தாழ ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இன்டர்வியூ. அதில் சில இடங்களில் இங்கே இந்தியாவில் இந்திய உலகில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து எப்படி ஒரு ஹேட் பாலிட்டிக்ஸை வெறுப்பு அரசியலை முன்வைப்பதாக வருது, ஒரு கம்யூனல் மனோபாவம் திரைத்துறையிலும் கூட எப்படி வந்திருக்குது அப்படின்றத அவர் ரஹ்மான் அவங்களுக்கு தெரியும். அவருக்கே உரிய முறையில் மென்மையாக நாசுக்காக அதை குறிப்பிடுறாரு. அதை சொன்னது தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அருணா கோஸ்வாமி சொன்னீங்க, நீ வந்து இங்கே தானே சம்பாதிச்ச, இந்துக்கள் காசு தானே சம்பாதிச்ச, நாங்கள்லாம் அப்போ வந்து மதவெறியர்களா? வந்தே மாதரம் பாட்டு. ஆமாம். அப்போ இங்கேருந்து நீ வந்து பழைச்சி வந்தே மாதரத்தில் எவ்வளோ சம்பாதிச்ச இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறது. இங்கே இருந்து சம்பாதிச்சுட்டு இங்கே உள்ளவங்களே வந்து சொல்கிறியா, உனக்கு மார்க்கெட் இல்லை, உனக்கு திறமை இல்லை அப்படின்னா மார்க்கெட் இல்லை உனக்கு, உடனே முஸ்லீம்னு அவரை ஏதோ தூக்கிட்டு வந்துடுவீங்களா, விக்டிம் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? இப்படி வந்து அவரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் அருணா கோஸ்வாமி மட்டும் இல்லை, டைம்ஸ் நவ் போன்ற தொலைக்காட்சிகள் இதெல்லாம் பேசுகிறாங்க. கங்கனா ரனாவத் எம்பி கங்கனா ரனாவத் இன்னும் கேவலமா அவரை மீறி ஒரு பிரிவினை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லை. நீலிக்கு முதல்ல கண்ணீர் வடிக்காதீங்க. ஆமா, என்னோட படத்துக்கே நான் உங்ககிட்ட கேட்டு வரும்போது எமர்ஜென்சி படத்துக்கு என்னை பார்க்க கூட நீங்க வந்து அனுமதிக்கல. அப்படி ஒரு அப்படிப்பட்ட நான் பார்த்து பிரச்சார படத்துக்கெல்லாம் நான் இசையமைக்கிறது இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்களே சொல்லியிருக்காரு. இந்த மூஞ்சிக்கு இசையமைச்சாதான் பிரச்சனை. அது இவங்க எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு தாக்குதல் தொடுக்கிறாங்க. ரஹ்மான் வந்து நான் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இங்கிருந்து தான் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு, அதாவது அவர் தன்னோட தேசபக்தியும் மற்ற நான் இங்கே சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போற அளவுக்கு ஒரு தாக்குதல் வந்து அங்கே நடந்திருக்கு. அந்த மாதிரி தள்ளியிருக்கு. அப்படி ஒரு வீடியோ அவர் போட்டிருக்காரு. ஆமா, ரொம்ப போட்டிருக்காரு. இது ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குது. India is my inspiration, my teacher and my home. I understand that intentions can sometimes be misunderstood, but my purpose has always been to uplift, honor and serve through music. I have never wished to cause pain, and I hope my sincerity is felt. I feel blessed to be Indian, which enables to create a space which always allows freedom of expression and celebrates multicultural voices. ஆத்திரமாக வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தி திரையுலகிலிருந்து அனுராக் காஷ்யப் நடிகர், ஜான் அப்ரஹாம் நடிகர், அவங்க 2 பேரும் அவர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, அந்த மாதிரி திரைப்படங்கள் தான் இப்போ வருது, கேவலமான திரைப்படங்கள். இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி இந்த படம், இப்படி படத்திலலாம் என்னை நடிக்க கூப்பிட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் ஜான் அப்ரஹாம் சொல்லியிருக்காரு. இவங்க மஹுவா மொய்த்ரா, இவனுங்க யார் சொல்கிறது அப்படின்னு எப்படி வந்து ரஹ்மானில் தொடங்கி எப்படி இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டு வந்து இலக்காக்கப்படுகிறார்கள் அக்கலக்கு வரையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் துணை நிற்கிறோம், இவங்க எதுக்கெல்லாம் நீ வந்து அப்படின்னு வந்து அவங்க மஹுவா மொய்த்ரா. தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு குரல், அது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்து ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, ரஹ்மான் தமிழன் இல்லையா? அந்த பேட்டிலே அவர் சொல்கிறார், தமிழன் என்பதனால இந்தி திரையுலகில் ஒதுக்குறாங்களே, அதை நீங்கள் அனுபவிச்சிங்களா? ஆமாம், அப்படி பிரச்சனை இருந்தது, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் விளக்குறாரு. இங்கே வந்து இந்தி திணிப்பு பிரச்சனை வந்தபோது தமிழ் தாய்ன்னு போட்டு அவர் போட்ட ஒரு படம், அவர் எங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு? தமிழ்நாட்டோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார், தமிழோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பல இடங்களில் வந்து பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர், சர்வதேச அளவில் உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். அங்கே போய் அவர் தமிழில் தான் பேசினார். எல்லாம் இறைவனுக்குன்றது தான் அவர் அங்கே தான் பேசுகிறாரு. உலக அளவில் இங்கே வந்து தமிழ் கொண்டு போனார். அப்போது அவருக்கு ஆதரவாக அவரால் பிழைத்தவர்கள், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை வச்சு சம்பாதிச்சவங்க, படத்தை ஓட்டினவங்க, அல்லது பாட்டு எழுதி அவர் வைரமுத்து தான் சொல்கிறேன் நான், இளையராஜா கழட்டி விட்ட போது அங்கே போய் ரஹ்மானால தான் எனக்கு வாழ்வு கிடைச்சதுன்னு பேசியிருக்காரு. இப்போ அந்த வாய் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. தருண் விஜய் மாதிரி ஒரு விந்த பயல்களுக்கெல்லாம் இவர் வந்து காவடி எடுத்தார், தமிழை பாதுகாக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி எம்பி. அப்போ அவங்கெல்லாம் ஏன் வாய மூடிட்டு இருக்கிறாங்க? இங்கே இருக்கிற திரை உலகம், அதில் இருக்கக்கூடிய முற்போக்கானவர்கள்னு சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கேவலமாக இருக்குது. இந்த விஜய் விஜய் விஜய்ன்றானுங்க. அது விஜய் எதனா பேசியிருக்காரு அதை பற்றி? அவரும் சிறுபான்மை தானே, அவருக்கும் நல்ல நல்ல ஆல்பம் கொடுத்துருக்காரு. ஆமாம். அப்போ அவர் ஏதாவது ஒரு வார்த்தை, அந்த ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது சொரணை இருக்குதா? உலகத்தில் விஜயை தவிர யாருக்கும் பிரச்சனை இல்லையா? நீ தான் அடி வாங்கினாலும் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. அவர் ஒரு மனிதர், இவ்வளவு பிரபலமான ஒரு மனிதர், அவங்க மோடி ஆட்சியில் பேசுனா என்ன ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியும். தீபிகா படுகோன் ஜேஎன்யூ மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே போய் நின்னதுனால கஞ்சா கேஸ் போட்டாங்க தீபிகா படுகோன் மேலே. அப்போது இப்படி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உண்மையை பேசுவதற்கு அசாத்தியமான துணிவு வேணும். அப்படி ஒரு துணிச்சலோடு தான் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நாகரிகமாக தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதற்கு ஆதரவாக ஒன்றுமே பேசாமல் தமிழன் பெருமை பேசுறதுல என்ன இருக்குன்னு இவரை பல இடத்துல இவரால் எங்களுக்கு திரைப்படங்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, இது முதல்வர் பாப்பாரா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் தமிழக முதல்வர், தமிழக அரசின் சார்பாக இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். ஏன் தெரிவிக்கணும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு அரசு நேரடியாக இந்த மதவாத வன்முறைக்கு எதிராக, இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக, சனாதன வெறி அரசியலுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசு அதே கருத்தை வலியுறுத்தக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு கலைஞன், அவர் இது மாதிரி வேட்டையாடப்படும் போது தமிழக அரசே முன்னின்று இதை டிஃபெண்ட் பண்ணணும். கண்ட நாய் போகிறவன் வரவன்லாம் பேசும்போது நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதில் குரல் கொடுப்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. இங்கேருந்து சோசியல் மீடியாவிலையோ மற்ற இடங்கள்லையோ ஒரு பெரிய அலை மாதிரி எழும்பணும் இதற்கு ஆதரவாக. இதை அவரை முஸ்லீம் என்ற அடையாளத்துக்குள்ளே அவர்கள் அடக்க நினைத்தால், முஸ்லீம் மட்டும் இல்லை, கிறிஸ்தவன் மட்டும் இல்லை, தமிழன் என்ற நான் ஹிந்தி பேசாத, இந்திய பேசாத பிற தேசிய இனங்களும் ஒடுக்கப்படுகின்றன, நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்ற முறையில் அதை வெளிப்படுத்தும் விதமாக குரல் கொடுக்கணும். கொடுக்கலைன்னா தமிழ்நாட்டுக்கு அது தீராத அவமானம். இல்லை, நீங்கள் சொல்கிற அதே கிரைட்டீரியாவில் தானே விஜயம் இருக்கிறாரு. பாஜக பாசிச பாஜக எதிர்வில் அவருக்கு அந்த கோரிக்கை வைக்க மாட்டீங்களா? யாருக்கு? ஏஆர் ரகுமானுக்கு குரல் கொடுக்க. ஆமாம், அவருக்கு கோரிக்கை வைக்கணுமா? அவர் தனக்காகவே பேச மாட்டேன்றாரு எனக்கு தெரிஞ்சுங்க. அதாவது எத்தனை நேரம்தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு வடிவேல் காமெடி பார்த்துருக்கேன். வடிவேலுவே உடஞ்சி அழற ஒரு தருணம் அந்த சினிமாவில் வந்துருக்கும். இவர் அப்பவும் ஒன்றும் ஆக மாட்டார் போல் இருக்கு. இல்லை, அவங்க சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஊந்த நேரம் வரும், யார் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியும், இது சரியான நேரம் இல்லை, உகுந்த நேரம் வரும், அதாவது சீட்டு வரட்டும்ன்ற மாதிரி உகுந்த நேரம் வரும், அப்போ நாங்கள் பேசுவோம்ன்றாங்க. பாயிண்ட் வரட்டும். அதனால விஜய் ரசிகர்கள், நான் விஜயை பற்றி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்லை, நான் ஒரு கம்பாரிஸ்க்கான கேட்குறேன். நான் நீங்கள் அப்படி அவர்கிட்ட வைப்பீங்கன்ற இதுலேருந்து கேட்கல. உதாரணத்துக்கு இப்போ நடந்த கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ் 2026 ஹாலிவுட்ல இன்டர்நேஷனல் அவார்டு, அதில் அந்த மார்க் ரஃபெல்லோ அவெஞ்சர்ஸ் நடித்தவர், அது யாராவது மற்றவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, நேரடியாக ட்ரம்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. We're in the middle of a war with Venezuela that we illegally invaded. He's telling the world that international law doesn't matter to him. The only thing that matters to him is his own morality. வெனிசுலா மேலே படையெடுத்திருக்கிற அப்பட்டமான அயோக்கியத்தனம் இது. கேட்டால் என்ன சொல்கிற, இன்டர்நேஷ்னல் லா என்னை கட்டுப்படுத்தாது, என்னுடைய சொந்த மொராலிட்டி மட்டும்தான் என்னை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பேசுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு மொராலிட்டி கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, நீ எப்படிப்பட்ட ஆள், இப்படி அப்படி அட்டாக் பண்ணுறாரு. ஊடகத்தினர் கேட்குறாங்க, நீ ஹாலிவுட்டில் இருந்துக்கிட்டு என்ன தைரியத்தில் பேசுகிற, உனக்கு என்ன கதி ஆகுறதுன்னு கேட்குறாங்க. என்ன கதியானா என்ன, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட்ட ஆள் கிடையாது என்று அவர் பேசுவது மட்டும் இல்லை, அதற்கு ஆதரவாக ஹாலிவுட்டில் பல கலைஞர்கள் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. இதை நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். இப்போ அவங்க கோடிகளை விட்டு மக்களுக்காக வந்தவங்களா, இல்லை விஜய் கோடிகளை விட்டு மக்களுக்காக வந்தவங்க? அது விஜய் ரசிகர்கள் யோசிக்கிட்டேன். யார் இப்போ ரஹ்மான் இதை ரிஸ்க் பண்ணுறாருங்க, ஏன் இடி அவருக்கு வராதா, ஐடி அவருக்கு வராதா? அப்போ இதை சொல்கிறாருல்ல. இல்லை, இப்போ ஒரு பெரிய ட்ரோல் ஆர்மி நார்த் இந்தியா முழுக்க அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீ அன்ஃபிட்டு, நீ எக்ஸ்பைரி ஆகிட்ட, உனக்கு வாய்ப்பு வேணா நேரடியாக கேட்க. எக்ஸ்பைரி ஆகிட்டா என்ன, வெங்காயத்துக்கு ராமாயணத்துக்கு மியூசிக் போடுறது கூப்பிட்டுருக்குறானுங்க. அவனுக்கு மானம் இருக்குதா? அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அர்ணாப் கோஸ்வாமி, நாங்களா மதவாதிகள் உன்னைய ராமாயணத்துக்கு மியூசிக் போட கூப்பிட்டுருக்குறோம், ஏதோ இவங்க அவருக்கு தயவு பண்ண மாதிரி. அப்போது ஹான்ஸ் சிம்மரையும் வரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. ஏன் ஹான்ஸ் சிம்மர் இன்செப்ஷன்
இன்டர்ஸ்டெல்லார், லயன் கிங்கு, இப்படி Gladiator. சர்வதேச புகழ்பெற்ற படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர். அவர் வந்து யூதர், அவர் கதையை தனியாக சொல்கிறார். இவர் ரஹ்மான் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்கிறாரு, உலக அளவில் புகழ்பெற்றவர். நீ குளோபலாக ராமாயணத்தை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றது உன்னுடைய நோக்கம். நீ வேணாம் தேவாவை வச்சு மியூசிக் போடு, இல்லை லோக்கலாக யாரையாவது வச்சு, உங்களுக்கு தான் இருக்காங்கல்ல நிறையா பஜனை பாட்டுக்கு போடுறவங்க, அவங்கள வச்சு மியூசிக் போட வேண்டியதானே. நீ உனக்கு சர்வதேச அளவில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்குற. அவர் அதற்கு ஏற்றுக்கொண்டார், அதுதான் மேட்ரு. அவர் வந்து நான் இஸ்லாமியன், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லல, ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூலேயே வருது. இந்த இன்டர்வியூலேயே ராமாயணத்துக்கு இது ஆமாம், ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு நீங்கள் ராமாயணத்துக்கு எப்படி இசையமைக்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. நான் இஸ்லாமியனாக இருக்கலாம், ஆனால் நான் படித்தது ஒரு பிராமின் ஸ்கூலில், ராமாயணம் மகாபாரதம்லாம் சின்ன வயசுல இந்த கதைலாம் அந்த பிராமின் ஸ்கூலில் அவர் எப்படி பண்ணாங்க, வெளியேற்றினாங்க, பத்மா சேஷாதி தான், ஆமாம், அவர் எப்படி தெருவில் நிறுத்தினாங்கன்றதெல்லாம் தனி கதை. அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியும், அதிலிருந்து நான் இசையமைக்கிறேன். அது இல்லாமல் அவர் நபிகள் நாயகத்தையும் கோட் பண்ணுறாரு. நல்ல விஷயங்கள் சீனாவில் இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. அதனால் நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியதானே என்று சொல்லி அதை அவர் சொல்கிறாரு. அப்போ அதனால் அவ்வளவு பெருந்தன்மையான நாகரிகமான ஒரு மனிதனை தமிழன் என்பதற்காக அல்ல, நம்மாள் என்பதற்காக அல்ல, அல்லது சிறுபான்மையினர் என்பதற்காக மட்டும் அல்ல, அவரை இப்படி வேட்டையாடும் போது தமிழ்நாடு அதை பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய சுயமரியாதைக்கு வந்து இழுக்கு என்ற முறையிலாவது தமிழகம் ஒரு மனிதனாக எழுந்து நின்று குரல் கொடுக்கணும். நம்ம சீமான் வந்து யார் யாருக்கோ குரல் கொடுக்குறாரு. இவர் ரஹ்மான்லாம் தமிழன்ல வச்சிருக்காரா, எதில் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. சாத்தாட்டின் பிள்ளைகள் வச்சிருக்காரான்னு தெரியல, தமிழரா சாத்தானின் பிள்ளை வச்சிருக்காரான்னு தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். ஓகே, இப்போ இவர் பேசுனது வந்து கான்ட்ரவர்சி ஆனதுன்றது ஒரு பக்கம், இதுக்கு இவர் பாதிக்கப்பட்டார்ன்றது ஆதரிக்கணும்னு சொல்ற வாதம் ஒரு பக்கம். ஆனா இவர் பேசுனதுன்றது இந்த சமகாலத்துல அது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயமா நீங்க பாக்குறீங்க? அதாவது அந்த இன்டர்வியூல அவர் கேட்குறாங்க, 90களில் அங்கே பாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, அதாவது பாலிடிக்ஸ் ஓரியன்டான படங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி அவர் தெரிலன்ட்டு. ஆனால் இந்த 8 வருஷமா, குறிப்பாக கடந்த 8 வருஷம் பவர் ஷிஃப்ட் நடந்த பிறகு, நான் கிரியேட்டிவாக இல்லாதவங்ககிட்ட அதிகாரம் போன பிறகு இந்தமாரி வகுப்புவாதத்தை தூண்டுற மாரி படங்கள் தான் அதிகமாக வருதுன்றத ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு உலக அளவில் மார்க்கெட் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு பாஜக அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு முக்கியமானதான்? இல்லை, அந்த இன்டர்வியூ ஒரு லெங்க்தி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் முதல்ல அவர் வந்து தமிழன் என்பதால் நீங்கள் இந்தி ஃபீல்டில் வந்து என்ன பிரச்சனையை எதிர்கொண்டீங்க, புறக்கணிக்கப்படுறாங்களே பொதுவாக, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்போது அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, நேரடியாக முகத்துக்கு நேரம் யாரும் சொல்லலை, இருந்தாலும் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றதுனால அது பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் நீங்கள் ஹிந்தி ஃபீல்டில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. நான் ஹிந்தி என்ன உருது கற்றுக்கிட்டேன், அப்புறம் அதுக்கு மூலம் வந்து அரபி, பஞ்சாபி கூட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் மொழி பற்றிய பிரச்சனை அப்படின்னு ஒன்று அவர் முன்வைக்கல. அதுக்கு பிறகு அதுக்கு மேலே போயிட்டு வந்து அடுத்த பாயிண்ட் ஒன்று வருது. அது இந்த மாதிரி ஒரு ஹேட் பாலிட்டிக்ஸு இந்த மாதிரி விவகாரங்கள் பற்றி வருது. அப்போது வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், கடந்த 7-8 ஆண்டுகளாக என்ன வந்து இது இல்லை, இங்கே ஒரு நான் கிரியேட்டிவ் பீப்புள்கிட்ட அதிகாரம் வந்து போயிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட ரஹ்மான்னு ஃபிக்ஸ் பண்ணதுலேயே அவர் வேணாம், ஒரு 5 மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணிக்கலாம், ஒரு பாட்டுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர், இப்படியெல்லாம் கேட்டால் இளையராஜா மாற்றிடுறாங்க. அப்புறம் இளையராஜா தியேட்டரை விட்டு அடித்து விரட்டி பேச முடியாது. ஆமாம், இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது இது வந்து அதுக்கு வந்து ஒரு கம்யூனல் திங் காரணமாக இருக்கலாம், மத சார்பு என்பது காரணமாக இருக்கலாம். இது சொன்னதை ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்க. இது ஒன்று தான் அவர் பேசுனது, அப்படி பாசிங்காக சொல்லிட்டு போகிறாரு, அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி வருது. அந்த படங்கள்லாம் முன்ன இசையமைக்க 10-15 வருஷம் முன்னால் இருக்கும்போது பெரும்பாலும் தீய உள்நோக்கம் எதுவும் அந்த படங்களுக்கு இருக்காது. இப்போ வர படங்கள்லாம் அப்படி இல்லை. எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து சாவா படத்துக்கு இசையமைச்சதை பெருமையாக சொல்லியிருந்தீங்க, ஆனால் அந்த படம் வந்து இப்படி பிரச்சனைக்குரியதாக இருக்குதே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. எது பிரச்சனை, அது கம்யூனலாக இருக்குது. சாவான்ற திரைப்படம் மராத்தியர்களுடைய வீரத்தை போற்றக்கூடிய ஒரு படம் என்ற முறையில் அது இருக்குதுன்றதுக்காக அதற்கு இசையமைத்ததற்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் அதன் வழியாக அது சொல்லக்கூடிய
மத வெறுப்பு அரசியலை அவங்க கேஷ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆமா, அந்த பேட்டியில் சொல்கிறார். நெகட்டிவான கேரக்டர்ஸ் எல்லாம் இது ஒரு விஷயம். இன்னொன்று அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, அந்த நெறியாளர் பேட்டி எடுக்கிறவர் வந்து இந்த மாதிரி இப்போது சமீப காலமாக வரக்கூடிய திரைப்படங்களில் முக்கியமாக முஸ்லீம் கேரக்டர்ஸு நெகட்டிவான வன்முறையான அல்லது ஒரு பாலியல் வன்முறையோ அந்த மாதிரி நிகழ்வுகளை செய்யும்போது இன்ஷா அல்லா, சுபான் அல்லா என்ற சொற்களை வந்து பயன்படுத்துகிறாங்களே அப்படின்ன போது, ஆமாம் அது ஒரு கிளிஷே மாதிரி ஆயிடுச்சு, அது கிரிஞ்சுன்னு சொல்கிறார், அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இதை பார்ப்பவர்களுக்கு அறிவும் இதயமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இரக்க உணர்ச்சியும் இருக்குது, அதனால் அவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆமாம் அப்படி இருக்கிறதுன்றத அவர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் தான் அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருப்பவை. இதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 8 ஆண்டுகளாக இப்படி ஒன்று இருக்குது, இப்படி மியூசிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேற ஆளுக்கு மாற்றினாங்க என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு, உனக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா உனக்கு திறமை இல்லை, அதனால மார்க்கெட் போயிடுச்சு, உடனே முஸ்லீம்னு என்னத்துக்கு விக்டிம் கார்டை எடுத்துகிட்டு வர அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இந்த விக்டிம் கார்டு என்ற சொல்லை பயன்படுத்துறதுக்கு சங்கிகளுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்றது என்னுடைய கேள்வி. சங்கி பாலிடிக்ஸே விக்டிம் கார்டு பாலிடிக்ஸ் தான். எப்படி சொல்றீங்க? சங்கி பாலிடிக்ஸ் எப்படி விக்டிம் கார்டு பாலிடிக்ஸ்னா, பிசிஎஸ்சி ரிசர்வேஷனால தான் நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம், அது வந்து அப்பர் காஸ்ட், பிராமின் அப்பர் காஸ்ட், மண்டல் கமிஷன் வந்ததுலேருந்து நாடு நாசமாக போச்சு. அப்புறமா சிறுபான்மையினரை தாஜா பண்ணி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னால தான் இந்துக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இந்துவுக்கு விளக்கேற்ற உரிமை இல்லையா அப்படின்றாங்கல்ல, அதனால் இந்துக்கள் தான் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு பெரும்பான்மையை விக்டிமாக காட்டக்கூடிய பாலிடிக்ஸ் தான் இந்த ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸ். சரிதானா? உண்மை அதற்கு நேர் எதிராக இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் அது. இப்போ வந்து அவர் முஸ்லீம் என்பதற்காக எதுவும் அங்கே பேசலை. அவர் சொல்ல வர பாயிண்ட் எனக்கு வாய்ப்பு இல்லைன்றது அல்ல, வெளியே இருக்கக்கூடிய கம்யூனல் சுச்சுவேஷனை பற்றி சொல்கிறாரு. கம்யூனலாக சூழல் இருக்கிறது. அவருக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு வருத்தமே அளிக்கல, எனக்கு அது ஓய்வு, நான் வாய்ப்பை தேடி போவதில்லை என்றும் போனதில்லைன்னு சொல்றாரு. என்னோட ஒர்க்கு வாய்ப்பு வர வைக்கிறது தான் என்னோட வேலை. அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. அது அவர் ஏதோ தன்னடக்கமா சொல்றாருன்றது இல்லை, அது ஒரு ரியாலிட்டி. அது இப்போ ஜாவேத் அக்தர் வந்து அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஒரு முஸ்லீம், அவர் வந்து நாத்திகர், தன்னை கம்யூனிஸ்ட் நாத்திகர் என்று சொல்லிக் கொள்பவர், கம்யூனிஸ்ட் ஃபேமிலியில் வர்றவர். அவர்கிட்ட நீங்கள் வந்து இந்து மத வெறியை பற்றி எப்போ கேட்டாலுமே அவர் எப்படி பேச ஆரம்பிப்பாருன்னா, நான் ஒரு நாத்திகன், நான் முஸ்லீம் அடிப்படைவாதத்தையும் எதிர்க்கிறேன், இந்து அடிப்படைவாதத்தையும் எதிர்க்கிறேன். அது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இதை மட்டும் சொன்னாக்கா நீ முஸ்லீம் பாய், உனக்கு என்னடா யோகிதான் இப்படி ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக 2 திட்டுவார். யார்? முல்லாக்களை 2. அந்த கோணத்தில் இப்போ ஏஆர் ரஹ்மானை அவரால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. கலீத் முகமது என்று ஒரு பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர், பிரபல இல்லை மூத்த பத்திரிகையாளர் உண்மையிலேயே, அவர் வந்து சொல்லியிருக்காரு இதே இதை வந்து அவரை ஜாவேத் அக்தர் அனுபவிச்சிருக்காரு, போடா வெங்காயம் அப்படின்னு அவர் வந்து விட்டாரு. ரஹ்மான் அனுபவித்ததையெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. 2-3 பாயிண்ட் சொல்கிறாரு. ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு நேரம் நடந்தது, அவர் சினிமா பத்திரிகையாளர், நூல்லாம் எழுதியிருக்கார் அவர். அதாவது ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, இவர்கிட்ட வந்து இவர் ஹிந்தி ஃபீல்டுக்கு போன புதுசு, யார்? ரஹ்மான் பிரபலமாய் அங்கே போகிறாரு. போன புதுசில் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, டேட்டு கேட்குறாரு. இல்லைங்க நான் பிஸியாக இருக்கிறேன் இது மாதிரி. இவர் கலீத் முகமது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய படம் ஒன்றுக்கு தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அடுத்ததுலேயும் கமிட் ஆகியிருந்தார், அதனால் இப்போ எனக்கு முடியலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் முஸ்லீம் படத்துக்கு மட்டும்தான் போடுவீங்களா அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கேட்டாராம். இது ஒன்று, இது ஒரு உதாரணம். இன்னொரு ப்ரொடியூசர் வந்து இந்த பஜனை பாட்டு, இந்து பஜன் பாட்டுலாம் போடுவீங்களா, எப்படி உங்களுக்கு அது எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு இன்னொருத்தர் வந்து கேட்டாராம். மூணாவதாக ஒன்று சொல்கிறாரு, அவர் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுற நேரத்தில் 5 வேளை தொழக்கூடியவர். அப்படி தொழுகைக்கு போகும்போது எதுக்கு சும்மா போய் தொழுதுட்டுருக்கிறீங்க, ஒரேடியாக ஒரு வாட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தொழுதா பத்தாதா அப்படின்னு கேட்டிருக்காராம். இதெல்லாம் பாருங்களேன், இது எவ்வளோ இன்சல்ட்டிங். அதாவது ஒரு அபியூஸ் பண்ணுறாங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அதே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவது, அதை மட்டம் தட்டுவது, இழிவுபடுத்துவது, இப்படி இருக்குது. இப்போது ஒரு படம், அதுதான் அந்த கங்கனா ரணாவத் எமர்ஜென்சின்னு இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு எதிராக நீ ஒரு படம் எடுக்கிற, அதுக்கு வந்து
மியூசிக் போடுறது இல்லை, இதை ஸ்கிரிப்டை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன். ஸ்கிரிப்டை என்ன வெங்காயத்துக்கு பார்க்கணும், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. உனக்கு தான் தெரியும் என்னன்னு, நீ எப்படி எடுப்ப படம்ன்றது தெரியும். அப்போசிஷனே என்னை பாராட்டியிருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், அதை வந்து அவர் பார்க்க கூட மாட்டேன்ட்டாரு அப்படின்னா நான் ப்ராபகண்டா படத்துக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ண இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன அதுக்கு? அதனால் நீ தான் பெரிய ஹேட் பாலிடிக்ஸு அப்படின்னு அந்த அம்மா கங்கனா ரனவத் ஒரு ஆளை திட்டுதுன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அது. ஓகே, அது அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால் எப்படி ஒரு இஸ்லாமியராக ஒரு துறைக்குள்ளே இருந்தால் எதையெல்லாம் அனுபவிக்கணும். பழைய பீரியடில் பிரபலமாக இருந்த திலீப் குமார் என்ற நடிகர் வந்து ஒரு முஸ்லீம், மீனா குமாரி முஸ்லீம், இப்போ இங்கே இருக்கிற நடிகர் ஆர்யா முஸ்லீம். இவங்கெல்லாம் ஏன் பேர் மாற்றிட்டு இருக்கிறாங்க? நம்ம செக்யூலர்னு நம்ம சொல்லிக்கிறோம், இருந்தாலும் இவங்கெல்லாம் ஏன் பேர் மாற்றிக்கிறாங்க? முஸ்லீம் பேராக இருந்தாக்க ஒர்க் அவுட் ஆகாதோ? இப்போ இவங்க இதை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சல்மான் கான், ஆமீர் கான், ஷாருக் கான், இப்படி கான்கள் தானே இதை ஆட்சி செய்கிறாங்க. 3 பெருங்கான்கள் தானே பாலிவுட் ஆள்றது. அங்கே வந்து உனக்கு என்ன? அதெல்லாம் கரெக்டு. ஷாருக் கான் மகன் ஆரியன் கானுக்கு என்ன நடந்துச்சு? கஞ்சா கேஸை போட்டு ஒன்றுமே இல்லை, அவரை எப்படி சாவடிச்சாங்க? அமீர் கான், அதை வந்து நம்ம பார்த்தோம். ஆமீர் கான் கதை என்ன? ஆமீர் கான் 2015 கோயங்கா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இந்தியன் எக்ஸ்பிரஸில், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆமீர் கானை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, பல பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸனுடைய மேனேஜிங் எடிட்டர் நினைக்கிறேன் அவர், அந்த கோயங்கா வாரிசு பேரப்பிள்ளைன்னு, அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, அந்த தருணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கல்புர்கியை அப்போ தான் கொலை செஞ்சுருக்காங்க, அதுக்கு முன்னால் பன்சாரே, அதுக்கு முன்னால் தபோல்கர் கொலை, அப்போ தான் தாத்ரியில் வந்து அக்லக் கொலை, மாட்டுக்கறி வச்சுருந்தாருன்னு சொல்லி. இந்த சூழலை கண்டித்து சாகித்ய அகாடமி விருது வாங்கிய பலர் அவார்டை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. இது வந்து நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி கருத்து கேட்குறாரு இவர்கிட்ட, ஆமீர் கான்கிட்ட. முன்னால் ஏகப்பட்ட பிரபலங்கள் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க அங்கே. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, இந்த எதிர்ப்பை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அந்த எதிர்ப்பை நான் ஆதரிக்கிறேன், வன்முறை இல்லாத எந்த எதிர்ப்பும், அது வந்து அவங்கள்ட்ட கருத்துரிமை. இல்லை அது இருக்கட்டும், அப்படி சூழல் நிலவரதா கருதுறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், அப்படி சூழல் நிலவரதாக தான் நான் கருதுகிறேன் அப்படின்னு ஆமீர் கான் பதில் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி கிரண் ராவ் அவள் வந்து சொன்னால், நம்ம இங்கே தொடர்ந்து இருக்க முடியுமா, குழந்தைகளை இந்த நாட்டில் வச்சு வளர்க்க முடியுமா, அவர் வந்து இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ் அப்படின்னு என் மனைவி சொன்னால் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, ஆனால் அது உண்மைதான் அவர் சொன்னது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே தவ்லீன் சிங்னு ஒரு பத்திரிகையாளர், இப்போ எழுதுகிறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில், மற்ற பத்திரிகைகளை பார்க்கலாம். அந்த அம்மா, ஆமீர் கான், ஒருவேளை நீங்கள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கில் இருந்தாக்கா உங்களை இத்தனை நேரம் முடிச்சிருப்பாங்க, அது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு, இந்த ISISஓ அதெல்லாம் பற்றி எந்த மதமும் வன்முறையை போதிக்கலை. குரானை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வன்முறை செய்கிறான்னா அவனை முஸ்லீம்னே நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். வன்முறை யார் செய்தாலும், அது எந்த மதமாக இருந்தாலும், இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள் நடவடிக்கைகள், அது எந்த மதமாக இருந்தாலும் எனக்கு உடன்பாடு இல்லை, குறிப்பிட்ட மதம்தான் அப்படின்றது அல்ல, அப்படி பதில் சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. இப்போ டைம்ஸ் நவ் டிபேட்டில் இந்த ராகுல் சிவசங்கர் அப்படின்னு நேற்றுக்கே முந்தின நாள் டிபேட், அதில் வந்து அவர் இந்த ஆனந்த் ரங்கநாதன் ஒரு ரைட்டிங்கு, அப்புறம் ஒரு பொம்பளை, அதில் இந்த ராகுல் சிவசங்கர் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் வந்து என் ஒய்ஃபு சொல்கிறாங்க, பிள்ளை இந்த நாட்டில் வச்சு வளர்க்க முடியுமா, இல்லை வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாமா அப்படின்னு கிரண் ராவ் ஒய்ஃபு கிரண் ராவ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆமீர் கான் சொல்கிறாரு. 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க, மனைவி தான் ஆமீர் கானை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்களாம் சிரிக்கிறாங்க. அது வந்து இப்போ போன வருஷத்தில் ஒரு டைவர்ஸ், அவங்க 21, போன வருஷம் இல்லை 21, நாங்கள் சுமூகமாக பிரிக்கிறோம் நண்பர்களா, கோ பேரண்டிங்கில் குழந்தைய வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. நண்பர்களாக தான் இருக்கிறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது ஒரு திருமணம், டைவர்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண பர்சனல் மேட்ரு. அவங்க எழுப்பின பிரச்சனை என்ன, அவங்களுடைய பிரச்சனை இல்லை, சமூகம் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பிரச்சனை. அதை வந்து இது மாதிரி ஒரு கொச்சையாக சொல்லிட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் ஏஆர் ரஹ்மானா ஏஐ ரஹ்மானான்னு தெரியல, ஏஐ ரஹ்மான்னா சொந்த கற்பனை இல்லையா, சுட்டு இப்படி பண்ணுறாரு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ராமாயணத்துக்கு கூப்பிட்றீங்க, ஏதோ ஒரு ஏஐயை வச்சு போட்டுக்க வேண்டியதானே ராமாயணத்துக்கு.
அதான் எல்லாம் பாரம்பரிய வேத காலத்துலேருந்து எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு மியூசிக் போட வேண்டியதானே. இந்த மாதிரி வந்து இதை பேசுகிறார்கள். அப்போ இந்தம்மா தவ்லீன் சிங் அவங்க வந்து கேட்டாங்கல்ல, உன்னை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக இருந்தால் தலையை முடிச்சிருப்பாங்கன்னு. அந்த அம்மாவுக்கு 2019 அவங்களுக்கு வந்துச்சு. என்னாச்சு அவங்களுக்கு? என்னாச்சுன்னா அவங்க மகன் வந்து இந்த தவ்லீன் சிங்கனுடைய மகன் வந்து ஆதிஷ் தசீர், அவர் பேர் சொன்னால் யாருக்கும் தெரியாது. 2019 தேர்தலுக்கு முன்னால் டைம் மேகசினில் ஒரு அட்டைப்படம் வந்துச்சு, த டிவைடர் இன் சீஃப் அப்படின்னு மோடி படம் போட்டு, எடிட்டர் இவர். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு இந்தியாவில் ஒரு குடியுரிமை இருந்துச்சு, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு. அந்த குடியுரிமையை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் ரத்து பண்ணுறாங்கன்னா, உங்கள் அப்பா பாகிஸ்தானி என்பதை நீ மறைத்து விட்டாய். அப்பான்னா யார்? தவ்லீன் சிங் வீட்டுக்காரர். நாங்கள் மறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்போ எழுதுது, இந்த 5 வருஷமாக நான் மோடிக்கு எப்படியெல்லாம் முட்டு கொடுத்தேன், எனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு 2019 எழுதிச்சு அந்த அம்மா. அதனால் ரஹ்மான் விஷயத்தில் அவருக்கு எதிராக பேசக்கூடியவர்களை 2 விதமாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று பிழைப்புவாதிகள், இன்னொன்று ராகுல் சிவசங்கர் அல்லது நம்ம ரிப்பப்ளிக் அர்னாப் கோஸ்வாமி, இந்த மாதிரி நஞ்சை கக்கக்கூடிய சங்கிகள், சங்கி குரூப்பு. இப்படி தான் வந்து அந்த அவருக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆதரித்து பேசக்கூடியவர்கள் அப்படின்றவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களும் ட்ரோல் செய்யப்படுறாங்க, அவங்களும் ட்ரோல் செய்யப்படுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பது அப்படின்றது முக்கியம். ஆமாம், இப்போ எதுக்கு செலக்டிவாக இந்த மீடியாக்கள்லாம் போய் பிரபலமான எழுத்தாளர்கள்கிட்டயோ இல்லை பாடகர்கிட்டயோ, ஷான் உட்பட எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுருக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் இஸ்லாமியர்ன்றதுனால இங்கே வாய்ப்பு கம்மியாக இருக்கான்ற இந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சு ரகுமானுக்கான ரிப்ளைன்ற மாதிரி எதுக்கு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க? அவர் பேசுனது வேற. இல்லை, அவர் பேசுனது வேற. அந்த விஷயத்தை கேட்காமல் பேசுவது அப்படின்றதுதான் அதுல பாயிண்ட். ஆமா, அதை மட்டும் அந்த கேள்வியை மட்டும் வச்சு. ஆமா, அவர் தான் பிரபலமா இருக்காரு, இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறாரு, கோடி கோடியே சம்பாதிச்சிட்டாரு, இன்னும் என்ன வேணுமா அவருக்கு? இப்படி கேட்டாக்கா யாருக்கும் என்ன தோணும்? ஆமா, நியாயம் தானே. அப்புறம் இப்படி மார்க்கெட் எல்லாருக்கும் எப்பவுமா இருக்கும், மார்க்கெட் போக தானே செய்யும் அப்படின்னா ஆமா அப்படின்னு தோணும். ஆனா பேசிய விஷயங்கள் அது அல்ல அப்படின்றதுதான் முக்கியம். பேசிய விஷயங்கள் எது என்று சொன்னால், பேசிய விஷயம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாற்றம், அதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அந்த இன்டர்வியூவே அந்த கான்டெக்ட்ல தான் அந்த கேள்வி வருது. நான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அந்த இன்டர்வியூவில் ராமாயணத்தை பற்றி கேட்குறாரு இல்லையா, இவர் கூட வந்து இசையமைக்கிறாருல ஹான்ஸ் ஜிம்மர், அவர் ஒரு ஹாலிவுட் பிரபலம், அவர் யூதர். அவர் வந்து ஒரு ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இஸ்ரேலில் வந்து இது பண்ணுறதுக்கு $1 மில்லியன் கணக்கில் பணம் கொடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு பாவத்தை பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, பாலஸ்தீனில் நீ பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்னு காசாவை இஸ்ரேலை கண்டித்து ஒரு பதிவு ஒன்று இன்ஸ்டாகிராமில் போட்டது தான். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு அது மர்மமான முறையில் காணாம போச்சு. இப்போ இந்த பக்கம் ஹான்ஸ் ஜிம்மர், இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் ஒரு இந்துத்துவ பாசிசம் ஆட்சி செய்யும் நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஹான்ஸ் ஜிம்மர் அவரும் யூதர். ஓகே, அவரும் யூதர். அவரு வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதனால் வேட்டையாடப்படுகிறார். அதனால இங்கே நம்ம வந்து ரஹ்மானுக்கு ஆதரவாக இந்து சமூகத்திலிருந்து பேசினாக்கா நாம் தாக்கப்படுவோம். இதுதான் வந்து பாசிஸ்டுகளுடைய மெத்தட். சொல்லப்போனால் முதல்ல நாம் தான் தாக்கப்படுவோம். இந்த இந்து சமூகத்திலிருந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய இலக்கு. நாம் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பான்மை சமூகத்தில் பிறந்தவர்கள், இந்த உண்மைகளை பேசணுமா இல்லையா அப்படின்றது தான். இது உண்மையிலே தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியா இல்லை உண்மையால ஒரு அபாயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வசந்த் பாலன் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் சினிமாவை இதெல்லாம் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்னவா காட்டுறீங்க, நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க, அதனால என்ன ஆயிட போகுதுன்னு. தூர்தர்ஷன் வரும்போது அங்கே ஒளிபரப்பப்பட்ட ராமாயணம் தான் வந்து இன்னைக்கு எல்லாரோட கல்ச்சரை, இந்தியா முழுக்க ஒரு கல்ச்சரை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய டூலு அப்படின்னு. அதுதான் அது சரின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கேரளா ஸ்டோரி, கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸு, துரந்தர், இப்படி பெங்கால் ஃபைல்ஸு, இவ்வளோ படங்கள் வருது, இவ்வளோ பெரிய பிரச்சாரம் அங்கே மாசம் நடக்குது. ஒரு நாட்டை பிளவுபடுத்துகிற விஷயம் அப்படின்றது, ஏட்ட பலப்புற விஷயன்றது பயங்கரமாக நடக்குதுல்ல. அது பெரிய அலாட்டு தானே. இல்லை, அவர் வசந்தபாலன் நான் சொன்னது பார்க்கல, நீ அவர் சொன்னது சரியான பாயிண்ட். அதாவது ராமாயணம் என்பது
ஒவ்வொரு இங்கே நம்ம ஊரில் கம்பராமாயணம், அங்கே ஒவ்வொரு ஊரில் ஒரு ராமாயணம் விதவிதமாக எழுதியிருந்தாங்க. அப்படி டஜன் கணக்கான ராமாயணங்கள் இருந்தது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ராமாயணம்னு கொண்டு வந்தது தூர்தர்ஷன். அது பிஜேபி இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் தான் அது அந்த மாதிரி ஒளிபரப்பப்பட்டது. அப்புறம் தான் அந்த ராமனாவும் சீதையாவும் நடித்தவங்க 2 பேரும் வேட்பாளர் ஆகிட்டாங்க. ஓகே. அது என்ன அப்படி போயிட்டாங்க. அந்த அம்மா தான் மந்திரியா அமைச்சர் ஸ்மிருதி இரானி. ஓகே. அவங்க சீதையாக நடிச்சுட்டு அப்புறமா ஒரு மினி ட்ரெஸ்ஸில் நடித்தாங்க. சீதையெல்லாம் மினி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு திட்டினாங்க. அப்புறம் அப்படி சரி எம்பி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அது போட்டோம். அப்போது அது சினிமா அப்படி அந்த வகையில் சீரியஸ் ஆனது தான். இப்போ வரக்கூடிய படங்கள் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ரஹ்மானோடு தொடர்புடைய ஓகே ஒரு கொஞ்சம் இப்போ வரக்கூடிய இப்போ வந்து இந்த துரந்தர் தான் இப்போ ஃபேமஸாக பேசக்கூடிய உண்மை சம்பவங்களின் அடிப்படையிலானது என்ற பெயரில் ஒரு இஸ்லாமிய வெறுப்பை, பாகிஸ்தான் எதிர்ப்பு என்ற பெயரில் இஸ்லாமிய வெறுப்பை வந்து பல கோணங்களில் மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய, நாட்டுப்பற்று என்ற பெயரில் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பக்கூடிய ஒரு படம் வந்து துரந்தர். இந்த துரந்தருக்கு தாய் எது அப்படின்னு கேட்டால் அது தமிழ்நாடு சேர்ந்த மணிரத்னம் தயாரித்த ரோஜா படம் தான். ரோஜா வந்து 1992 வருது. 92 என்னுடைய நினைவு சரி என்றால் அக்டோபர் மாதம், அக்டோபர் 15 நினைக்கிறேன். டிசம்பர் 6 தான் மசூதி இடிக்கப்படுது. ஓகே. அக்டோபர் 15 வந்து ரோஜா வருது. ரோஜா வர பீரியட் என்னென்னா, காஷ்மீரில் தொடர்ச்சியாக தேர்தலில் இன்றைக்கி எஸ்ஐஆர் தில்லுமுல்லுன்றோம்ல, அப்போவே பிரமாதமான தில்லுமுல்லு நடந்து அதன் விளைவாக தான் இந்த மாதிரி ஆயுத வன்முறைகள் இதெல்லாம் வருது. அப்போ மந்திரி மகளை கடத்துறாங்க. அதுக்கு பதிலாக தான் இவர் இப்படி ஒரு ஸ்டோரி தயார் பண்ணுறாரு. இங்கே ஒரு இந்து பையன், தமிழ் பையன் பண்ணுறாரு. சத்யவான் சாவித்திரி கதை. ஓகே. அதை வந்து உல்டா பண்ணி அப்படி தான் மகாபாரதம் கர்ணன் கதையை உல்டா பண்ணி தளபதி மாதிரி இதை இப்படி உல்டா பண்ணி அந்த கதையை எடுக்கிறார். அந்த படம் பூரா நஞ்சு, அரசியல் ரீதியான பொய், முழுக்க பொய். ரெண்டாவது அதில் வந்து வில்லன் கேரக்டரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள், அந்த தீவிரவாதிகள் வந்து அவங்க செய்யக்கூடிய வன்முறை, முறையற்ற செயல்கள் எல்லா நேரத்துலையும் அவங்க தொழுகை செய்வாங்க. அது மாதிரி காட்சிகள் வந்து காட்டப்படும். அப்படி விஸ்வரூபம், துப்பாக்கி எல்லாத்துக்கும் மணிரத்னம் தான். காஷ்மீரிகளுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது அவங்க எதுக்காக போராடுறாங்க அது அந்த படத்தில் அவங்களுக்கு வாயை கட்டிடுவார். இவங்க மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க, நாட்டை உடைக்கிறீங்க, பிரிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க தேசிய கொடியை கொளுத்துவாங்க, உடனே அதை பாஞ்சு இவர் வந்து அப்படியே உடம்புல தீப்பிடிச்சு வரதுக்கு காரணமும் அதுக்கு உடனே வைரமுத்து பாட்டு போட்டார். தமிழா தமிழா நாளை உன்னாலே நாடும் நம் நாடு. காஷ்மீருமா? ஆமாம். தமிழனுக்கும் நம்ம காஷ்மீருக்கும் என்ன பிரச்சனை? இதுதான் எச்ச வேலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எச்ச வேலை வந்து வைரமுத்து செஞ்ச வேலை. அவரை ஏன் அந்த அளவுக்கு? ஆமாம், இது அயோக்கியத்தனம் இல்லையா? சக தேசிய இனம் ஒடுக்கப்படுது, ஏமாற்றப்படுது. அவன் வந்து இந்துத்துவ அரசியல் கோணத்தில் அதை வந்து பண்ணுறான். நீ எதுக்கு தமிழனை எழுக்கிறப்ப? எதுக்கு தமிழனை எதுக்கு எழுக்கிற? இப்போ தமிழன் ஒழிகன்னு அவன் சொன்னானா? இல்லை, நீங்கள் ஒரு கலைஞரை வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் அரசியல் அதில் ஒரு கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியுமா? அதில் வந்து விமர்சிக்க முடியுமா? அவரை தாராளமாக விமர்சிக்க முடியும். அதான் நான் சொன்னேன், தருண் விஜய் அப்படின்னு ஒரு பாஜக எம்பி, ஆர்எஸ்எஸ்காரன். அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள்? அவன் வந்து நாங்கள் ஒன்றும் வேறுபாடு பார்க்குறது இல்லை, இந்த சவுத்தில் இருக்காங்க கருப்பா, அவங்களோட நாங்கள் சேர்ந்து வாழலையான்னு சொன்னவர். அவர் தமிழை புகழ்ந்து பேசினாருன்னு மோடி இப்போ தான் பேசுகிறாரு. அவர் அப்போ பேசினாருன்னு அவருக்கு விழா எடுத்தவர் வைரமுத்து. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் செய்கிற வேலையாது. இதுவும் பச்சையான பிழைப்புவாதான். அது பச்சையான பிழைப்புவாதான். அவர் செய்யக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலை, என்ன மாதிரி பாதம் உருவாக்குன்றலாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. இப்போ மணிரத்னம் இதை எழுத சொன்னால் நீ எதுக்கு எழுதுற? அறிவு இருக்குல்ல உனக்கு? தமிழனுக்கும் காஷ்மீருக்கும் என்னையா பிரச்சனை? எதுக்கு என்ன தமிழான்னு எழுத சொல்ற? அவருக்கு இளையராஜா தேசிய கொடியை கொளுத்தும் போது பெரியார் கொளுத்துலையா? அப்போ பெரியார் எதுக்கு இந்த பக்கம் பெரியாருன்னு உருட்டுற, அந்த பக்கம் போனால் தமிழன்னு அங்கே உருட்டுற? இதெல்லாம் என்ன வேலை இது? இப்போ அந்த படத்துக்கு அதுதான் முதல் படம். யாருக்கு? ரஹ்மானுக்கு முதல் பாவம்னு எடுத்துக்கலாம். அது ஆதி பாவம்ன்றாங்கல்ல கிறிஸ்தவத்தில், அது மாதிரி இதை வந்து அதில் தான் அவர் பிரபலமானார். அந்த சவுண்டு தான் அது ஒரு டிஃபரண்ட் சவுண்டு அப்படின்றதுலேருந்து அவர் பிரபலமானார். அன்னைக்கு ரொம்ப சின்ன பையன் அவர். என்ன, அவருக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. பிரபலமாகணும்னா
சொல்கிறத செய்யணும். அடுத்தடுத்து போய் பம்பாயின்னு ஒரு படம் வைரமுத்து அளவுக்கு அப்போ ஒரு வரமும் வந்திருக்காது. கிடையாது. ஆமா. ஆமாம். அதனால் அதுதான் ஆரம்பம். அதனுடைய உச்சகட்டமாக இப்போ நம்ம ஓடிட்டுருக்கிற படம் வந்து துரந்தர். துரந்தர் படத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள், சமூக விரோதிகள் அவங்க வந்து இஷ்டமாக கொண்டு வச்சாங்க, காங்கிரஸ் எப்படி ஒரு கையாலாகாத இதுவாக இருந்தது, முஸ்லீம்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க, அநாகரிகமாக இருக்கிறாங்க, காட்டுமிராண்டிகளாக இருக்கிறாங்க, கிரிமினல்ஸாக இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த படம் நான் ரிவ்யூ படிச்சுட்டு பேசுகிறேன். புரியுது. படம் என்ன நான் பார்க்கல என்று பல ரிவ்யூக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் என்ன செய்ய வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், படம் பார்ப்பவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அது செய்ய வேண்டியிருக்குது. அவங்க அவ்வளவு அநீதி இழைச்சிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு பதிலடி வந்து கொடுக்க வேண்டி இருக்குது. வரலாற்று ரீதியாகவே அது பாக்கி இருக்குது என்ற தோற்றத்தை அது ஏற்படுத்துது. சாவா பிரச்சனையும் அதுதான். சாவா படத்தில் வந்து அது ஒரு டிவிசிவ் பாலிட்டிக்ஸ், கேஷ்ட் ஆன் இட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சாவா என்ன கதை, சிவாஜி மகன் சம்பாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடக்கிற போர். இது வந்து இந்து முஸ்லீம் போர் கிடையாது. ஆமாம். சிவாஜி படையில் 60,000 முஸ்லீம் வீரர்கள் இருந்தாங்க. சம்பாஜி படையில் அதே அளவு முஸ்லீம் வீரர்கள் இருந்து தான் வரலாற்று குறிப்புகள் இருக்குது இல்லையா. பன்சாரே அதுதான் எழுதினார். இந்த இந்து சாம்ராட் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றதான் அவர் புக் எழுதினார். அதுக்கு தான் கொண்டுட்டாங்க அவரை. அந்த பக்கம் அவுரங்கசீப் படையில் ராஜ்புத் வீரர்கள் இருந்தாங்க. 2 பேரும் தான் சண்டை போட்டாங்க. ஆனால் அது திரைப்படத்தில் எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா, ஒரு இந்து முஸ்லீம் மோதலாக சித்தரிக்கப்பட்டு கடைசியில் சம்பாஜியை கொல்றது, ப்ரூட்டலாக கொலை செய்வதாக காட்டி, அதன் விளைவு என்னென்னா அவுரங்கசீப் சமாதி இருக்குது இங்கே மகாராஷ்டிராவில், அதை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரம், ஆன்டி முஸ்லீம் ரயட் வந்து நடக்கிறது போன வருஷம். அதை வந்து நம்ம பார்த்தோம். அது அப்போது இந்த படங்கள் எதை உருவாக்குது அப்படின்னாக்கா, முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் வன்முறையில் ஈடுபடணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு வன்முறை நடக்கும்போது அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்ற மனநிலைக்கு பெரும்பான்மை சமூகத்தை கொண்டு வருவது என்பது தான் வந்து அந்த திரைப்படங்கள் செய்யக்கூடியது. இப்போ ரஹ்மானுக்கு எதிராக நடக்கிற வன்முறை இருக்குல்ல, கருத்தியல் ரீதியான வன்முறை, இதுலேயும் பெரும்பான்மை சமூகத்தில் அவர்கள் என்ன கருத்தை உருவாக்க விரும்புகிறாங்கன்னா, இந்துக்களாகிய நாம் பெருந்தன்மையானவர்கள், ஒரு முஸ்லீமாக இருந்து மியூசிக் போட்டு அவன் வந்து இப்படி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நம்ம வந்து அனுமதிச்சிருக்கிறோம், அவனுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குறோம், அப்புறமா அவன் 2 சர்வதேச விருது வாங்கியிருக்கிறான், ராமாயணத்தில் கூட நீயே மியூசிக் போடு அப்படின்னு விட்டுருக்குறோம். இவ்வளவு பெருந்தன்மையாக நம்ம இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் புத்தியை காட்டிட்டான் பார்த்தீங்களா. இப்போ தமிழில் பேசுகிறாங்கல்ல, சாதி கோணத்தில் அவன் புத்தியை காட்டிட்டான் பார்த்தீங்களான்னு, அதை தான் இப்போ வந்து செய்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு தலித்துக்கு எதிராக ஆதிக்க சாதியினர் அவன் புத்தியை காட்டிட்டான் அப்படின்ன உடனே எந்த விவரமும் தேவைப்படாமல் ஆமாம் புத்தியை காட்டியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறார்களோ, அதுபோல் பெரும்பான்மை இந்து சமூகத்தின் மனதில் புத்தியை காட்டிட்டான் என்பதை இவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி புத்தியை காட்டுவது அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த கணம் வரையில் நம்ம பார்க்குறோம். அதனால் ரஹ்மான் கான்ட்ரவர்சி என்பது அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கல என்பது பற்றிய கான்ட்ரவர்சின்னு யாராவது சொன்னாக்கா வாயால் சிரிக்க முடியாது. என்ன அது மாதிரி ஒரு கேவலம் அது. அப்படி அல்ல, அவர் இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்கார். அவர் இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த காலத்தில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னாக்கா, விஜய் போன்றவர்கள் அவங்களே அடி வாங்கினாலும் வாயை திறப்பதற்கு பயந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், இப்போ விஜய் மாதிரி வந்து தலைவன் ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படியெல்லாம் பேசுனதில்லை. ரஹ்மான் வந்து மிக கண்ணியமான மனிதர். அவர் அந்த இன்டர்வியூலே சொல்கிறாரு, நான் வந்து சுஃபி வழி வந்தவன். சுஃபியோடைய இதில் வந்து 2 ஈகோ இருக்குது மனிதனுக்கு. ஒரு ஈகோ வந்து கொல்வது, நான் என்ற அகந்தையை கொல்வது. என்கிட்ட இருக்கிறது கிரியேட்டிவ் ஈகோ தான். கிரியேட்டிவ் ஈகோன்றது படைப்பு, இசை என்பது நம்ம இங்கே அவர் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு. நாம் இந்த ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற அரங்கில் தான் உட்காந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சிம்பனி அவர் சொல்கிறார், சிம்பனின்றது என்ன, பல கலைஞர்கள் பல கருவிகள் அதை வாசிக்கிறாங்க, அவற்றுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது, ஆனால் அல்டிமேட்டாக அதிலிருந்து எழும்புகின்ற சவுண்ட் வந்து ஒன்று தான். அதுபோல்
மதங்கள், இப்படி பலவிதமான பிரிவினைகள் இருந்தாலும் ஒரு மனிதம் என்ற ஒரு டைரக்ஷனில் கொண்டு செல்வது அப்படின்றதுக்கு தான் இசை பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தான் நான் இசையை பயன்படுத்துகிறேன். இசை அந்த காரியத்தை செய்யுது, எல்லாவற்றையும் கடந்து மக்களை ஒற்றுமைப்படுத்துவதை அது செய்கிறது என்று கருதுகிறேன். இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இதில் தான் பிஜேபி வேறுபடுகிறது. மக்களை ஒற்றுமைப்படுத்துவது என்ற லட்சியத்தை யார் பேசினாலும் அவர்கள் பிஜேபியின் எதிரிகள். ரஹ்மான் இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல, மக்களை ஒற்றுமைப்படுத்துவது, வெறுப்பு அரசியலை முறியடிப்பது என்று பேசுவது முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் தந்தை பெரியாராக இருந்தாலும் அது யாராக ரஹ்மானாக இருந்தாலும் அவர்கள் பாரதிய ஜனதாவின் எதிரிகள் என்ற முறையில் தான் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. இன்னொரு முறை சொல்கிறேன், தமிழகம் ஒரு மனிதனாக எழுந்து நின்று ரஹ்மானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க. அவர் இன்னைக்கு அவர் என்ன சொல்றது, அதுக்கு ஒரு மறுப்பு போடணும். India is my inspiration, my teacher and my home. I understand that intentions can sometimes be misunderstood. But my purpose has always been to uplift, honor and serve through music. I have never wished to cause pain, and I hope my sincerity is felt. I feel blessed to be Indian, which enables to create a space which always allows freedom of expression and celebrates multicultural voices. தன்னை இது இப்படிப்பட்டவன் இல்லைன்ற நிரூபிக்கணும்னு பண்றது இது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமான அவமானம் தான். இல்லை, நமக்கு அவமானம். ரஹ்மானை நீ யாரா பேசுவது என்று ஒரு 1000 குரல்கள் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்திருந்தால் ரஹ்மான் இப்படி ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வர வேண்டியதா இருக்கு. ஆமா, மகுவா மைத்ரா தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு கனிமொழி மட்டும்தான் இருக்கிறாங்களா என்பது நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள், தலித் இயக்கத்தினர் அனைவரும் எழுந்து ஒரே குரலில் இதை பேச வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.